வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் காமி. யாரத்தி பார்க்கப்புறம்னா ஜெயலலிதா எப்படி வந்து ஜானகி அம்மையாரை எதிர்க்கும்போது சேவல் சின்னத்தை 2 ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரித்திரத்தை வந்து இப்போ சசிகலாவும் படைக்க போகிறாங்க தென்னமர சின்னத்தில். ஸோ இது எதனால் படைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அதிமுக இப்போ வலுவாக இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க இப்போ ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்ச அப்புறம் பெரிய லெவலில் ஒரு வலு இருந்தது தான் தென் மாவட்டங்களில் இருக்குது. சசிகலா மேல் பார்த்திங்கன்னா அதிமுகவினர் மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. ஸோ அதை வெளிப்பாடு பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் தெரியுன்றாங்க. சசிகலா தேர்ந்தெடுத்திருக்க வேட்பாளர் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்வாக்கு மிக்கவர்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோக்கலில் செல்வாக்கு மிக்கவர், அதாவது தமிழ்நாட்டு லெவலில் அதிமுகவினருக்கு சில பேருக்கு முக்கியமான நபருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க களம் இறக்க வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய லெவலில் செல்வாக்கான நபர். இப்போ குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் இப்போ திமுகவில் இருக்கவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருக்கார். அவர் வந்து அதிமுக பீடியலும் அமைச்சராக இருந்தார், எம்எல்ஏ இருந்தார். திமுகலையும் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்கார், எம்எல்ஏவாக இருக்கார். சரி, அந்த ஒரு எம்எல்ஏ பதவியை தக்க வச்சுக்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வேட்பாளர் தான் சசிகலா பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துக்க சொல்கிறாங்க. சசிகலா பார்த்திங்கன்னா இப்போ தென் மாவட்டங்கள்லேயும் சரி டெல்டாவிலையும் சரி வலுவான வேட்பாளர்கள். அதே மாதிரி வட மாவட்டங்களில் சிவி ஜென்மத்துக்கு தலைவலை கொடுக்கும் விதமாக பார்த்திங்கன்னா வலுவான வேட்பாளர். ஸோ இதெல்லாம் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி சிக்கல். ஒன்று, எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் சசிகலா தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாட்டியும் ஒருவேளை 2வது இடம் இந்த மாதிரி வருதுல்ல, அது திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வேலைகளில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து சசிகலா இறங்கியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட தொகுதியில் ஜெயிக்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா திமுக டீலிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் பேசினாலுமே திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கைமாறு செய்யணும்ல. இப்போ வலுவான வேட்பாளர் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா உதயகுமார் திருமங்கலத்தில், அவரை தோக்கடிக்கிறதுக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு நன்றி கடனாக வந்து ஒரு டைஅப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சசிகலா தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்கு. ஸோ எதிரி நண்பன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தான் சசிகலா வந்து எதிரியை கூட மன்னிச்சு விட்டுடலாம், துரோகியை மன்னிச்சு விடக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருந்தாங்க. சசிகலாவோட ஒரு இப்போ இந்த யுத்தினால் அதிமுக தான் மிகப்பெரிய லெவலில் பலவீனம் ஆயிட்டுருக்குன்றதை வந்து எடப்பாடி பழனிசாமி உணராமல் இருக்கார். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எடப்பாடி ஒரு கணக்கு, பாஜக ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. என்னன்னா விஜயை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது உறுதியாயிருச்சு. ஏன்னா அவரே சொல்லிட்டார், நாங்கள் எந்த ஒரு கூட்டணி கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தலை, எந்த கட்சி கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லிட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அணி கூட பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து சேரலன்ற உறுதி ஆனப்புறம் அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் இருக்கும்ல, விஜய்க்கும் தர சொல்லிடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவும் டெல்லியிலேருந்து வந்திருக்காதான் சொல்கிறாங்க. ஒரு நேஷ்னல் பார்ட்டி பிஜேபி வந்து ஒரு சப்போர்ட். எதனாலனா விஜய் வந்து முழுமையாக வந்து திமுக தான் எதிர்க்கிறார். ஒரு அதிமுக ஆட்சி அமைச்சுன்னா இப்போ இன்றைக்கி எப்படி வந்து ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் விஜயகாந்த் தனியாக வந்து எதிர்கட்சி ஆனார். அப்போ வந்து திமுகன்ற ஒரு கட்சி பார்த்திங்கன்னா சொற்ப சீட்டுகள் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திமுக ஓரம் கட்டுறதுக்கான வேலைகளில் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணையாட்டும் இது ஒரு மறைமுகமான அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போயிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. இப்போ அதே அண்டர்ஸ்டாண்டிங் தான் திமுகவுக்கும் சசிகலான்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. சசிகலா இதில் பார்த்திங்கன்னா தன்னோட பலத்தை காமிப்பாங்க. ஏன்னா சசிகலா பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவோட ரொம்ப நாள் வந்து தோழியாக இருந்தவங்க, அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு தான் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த 60 பேருமே பார்த்தீங்கன்னா வலுவான வேட்பாளர்கள், கணிசமான இடங்களில் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்கள். இப்போ எந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக ஒரு 30 இடங்கள் ஜெயிக்குதுன்னா சசிகலாவும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு 30 இடங்களும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 15 இடங்கள் 10 இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. திமுக இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு வேண்டியது வந்து ஆட்சி கட்டரில் பார்த்திங்கன்னா அமரணும், அவ்வளோதான் அவங்களோட ஒரு எண்ணமே. ஸோ இவ்வளோ இடங்கள் ஜெயிக்கணும்லாம் கிடையாது. அந்த 117 மேலே பார்த்திங்கன்னா இருந்தால் போதுன்ற ஒரு மனையில் தான் திமுக இருக்கதா சொல்கிறாங்க. ராமதாஸோட பார்த்திங்கன்னா அருள் இருந்தவர், அவர் பார்த்திங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பார்த்திங்கன்னா சீட்டு கேட்குறதா சொல்கிறாங்க. அதாவது பிரிஞ்சு, அதாவது ஐயாவை பார்த்திங்கன்னா உசுப்பி ஏற்றி விட்டு அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் சண்டை வந்துடுச்சு. ஆனால் இப்போ ஜிகே மணி கூட பார்த்திங்கன்னா விலகிடலாமா ஐயாட்ட இருந்துன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மனநிலைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. திமுகவோட ஒரு மிகப்பெரிய விசுவாசினே சொல்கிறாங்க. திமுகவோட போய் டேரெக்டாக இணையாமல் சுயேட்சையாக நின்று திமுகவோட சப்போர்ட் தாங்கன்ற மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கதான் தகவலியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜயும் என்டியும் போயிட்டுருக்கதாவது ஒரு பரவலான பேச்சு. சசிகலாவும் திமுகவும் பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க.
ஸோ இது சசிகலா பார்த்தீங்கன்னா தன்னோட பலத்தை காமிச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா கட்சியை வந்து கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கட்சி டெம்பரரியாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இதை வச்சு அதிமுக கைப்பற்றுறது தான் அவங்களோட நோக்கமேன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.